ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாராஸ் வேர்ல்ட். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையும் பன்னீரும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு கடாயில் கழுவின கீரையை போட்டுட்டு தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், பூண்டு 4 பல், தக்காளி 1, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி இதை சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுக்கலாம். இப்போ கீரை வெந்துருச்சு. இந்த கீரை பேர் பாலக்கீரை, இல்லைன்னா பசலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இப்போ பச்சை தண்ணியில் போட்டு அலசிக்கலாம், அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் விட்டே அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒன்றாக்கிக்கலாம். இது ரொம்ப சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அதே எண்ணெயிலேயே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வதக்கிக்கணும். 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டால் போதும். நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி, தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இதில் கொஞ்சம் பெப்பர், உங்களுக்கு பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம். நல்லா வாசம் கமன்னு இருக்குது. நல்லா இது கொதித்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது கொஞ்சம் நம்ம அந்த க்ரீமிக்காக சேர்க்குறது. இதை சேர்த்து ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஒரு கொதி வந்தோடனே இதில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்து லோ ஃப்ளேம் ஆக்கி வச்சிடணும். வச்சு கொஞ்சம் ஒரு அந்த கொதி வர வரைக்கும் வெந்தால் போதும். அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளாக ஒரு டேஸ்டியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.